ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வந்து ரேங்க் மேட்ச் தான் மக்களே போயிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கில்லே மேலே தான் இருந்தான் ஒருத்தனை. டீம்காரெலாம் பக்கத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அவனை அடிச்சிட்டேன். ரெண்டாவது இங்கே சைடு ஓடி வந்த மக்களே. இந்த சைடு ஓடி வரும்போது அங்கே லாங்கில் இருந்தால் ஒருத்தன். லாங்கில் பட்டார்னு ஒரு ஹெட்ஷாட் போட்டாச்சு. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஓரளவு ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் எடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப லாங்காக போய்ட்டு இருந்துச்சு மக்களே. நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து கரெக்டாக வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இவன்கிட்ட வந்து லூட் அடிச்சுட்டு ஹைக் எடுத்து நம்ம பைக் இருக்கலாம் மக்களே. பைக் எடுத்துகிட்டு ஓட்டம் தான் மக்களே. நீங்கள் வந்து வண்டியில் போகும்போது எந்த பாட்டு கேட்பீங்களோ கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ட்ரெண்டிங்கில் போடுற பாட்டு தான் கேட்பீங்க. இருந்தாலும் ஏதாட்டும் ஒரு பாட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. இந்த இடத்துக்கு வந்த பிறகு நமக்கு வந்து எனிமி வந்து ஒரு ஸ்குவாடில் வந்து 3 பேரை நான் அடிப்பேன். ஃபஸ்ட் அடியே இவங்களுக்கு பாருங்கள் மண்டையில் அடிச்சாச்சு. என் டீம்காரன் பின்னாடி பார்த்தா நாக்கில் கிடக்கான். அவன் டீம்காரன் வந்து எங்கள் டீம்காரனை அடிச்சிட்டான் மக்களே. இப்போ பாருங்களேன், இவனெலாம் அடித்து முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் டீம்காரன் 2 பேர் 3 பேரையும் சாக ஆரம்பிச்சிடுவானு. சாக ஆரம்பித்த பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்? இங்கே பாருங்க, இங்கே தான் வந்திருக்கேன். அதுக்குள்ளே செத்து போயிட்டான். இங்கேருந்து அடிச்சிருக்கான். போடு, மண்டையில் ஓடாச்சு மக்களே. அடி அழுத்தில் அவனுக்கு மண்டையில் விழுந்துட்டு ஏத்தாப்பில் இன்னும் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் என் டீம்காரனை நாக் பண்ணி வச்சுருக்கான். செத்து தொலைஞ்சானா நம்ம வந்து பக்கத்தில் ரிவைவ் மிஷின் இருக்குது, ரிவைவ் பண்ணி விட்லான்னு பார்த்தா சாகவே இல்லை. கொய்யால என்னடா இது கொரோனாலாம் போட்டு ஓடுறான். 2 பேரை ஹெட்ஷாட் அடிச்சாச்சு. லாஸ்ட் இவனை வந்து நான் அழுத்தி பிடிச்சி தான் மக்களுக்கு சாவடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த இங்கேருந்து வேலை முடிஞ்ச பிறகு நம்ம வந்து அடுத்த கில் எங்கே கிடைக்குமோ அங்கே தான் போகிறது. பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிற இடத்துல அங்கே லாங்கிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானு மக்களே. நம்ம வந்து ப்ரோ பிளேயர் ஆச்சே, நம்ம வந்து லாங்கில் இருந்தே ஹெட்ஷாட் அடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஹெட்ஷாட்டே உள்ளல. ஐயோ, நமக்கே மண்டியில் போடுற மாதிரிங்க. அவங்க டீம்காரன் வேறு மேலே இருக்கான்னு நினைக்கேன். ஒரு சூப்பர் மெடிக்கிற போட்டாச்சு மக்களை. அடித்து அவனை 2 பேரையும் அடிக்கணும்னு நான் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டேன். எப்படி சுற்றுன்னு சுற்றி கரெக்டாக உள்ள போய் அடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஹெட்ஷாட்டே உள்ள மக்களே. மேலே போன பிறகு அழுத்தில் இங்கேருந்து பார்த்தேன் மண்டை தெரியுது. ஆனால் அடித்தாலும் அடி விழாது. உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுவான். மேலே ஏறும் போது தான் பாருங்களேன், இப்போ ஒரு கருப்பு சொக்கா வருவான். ஏய் தம்பி போயிட்டு வாங்க. மண்டையில் விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹெட்ஷாட்டான்னு தெரில. பார்த்துருவோம். இன்னும் ஒருத்தர் இருக்கான் மக்களே. அவனை வந்து நம்ம ஓசி கில் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓசி கில்லு தான். கீழே அடித்த கில்லு வந்து நமக்கு ஹெட்ஷாட்டுன்னு வந்திருக்கு. ஹெட்ஷாட் மக்களே கருப்பு சொக்காக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டி பக்கத்தில் இருந்தால் ஒருத்தன். அந்த கில் அடித்த பிறகு இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளே நமக்கு டைம் ஆகிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு கில் அடிச்சிருப்போம் மண்டையிலேயே. அது வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கீழே வந்து ஓபின் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எல்லாருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச டாஸ்க்கை வந்து கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வந்து அடுத்த டாஸ்க்கு செய்ய தான் நமக்கு வந்து வியூஸ் போகும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொல்கிற வீடியோ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் மக்களே. நீங்கள் கமெண்ட் பண்ணுற இந்த வீடியோக்கு கீழே எந்த கமெண்ட் வந்திருந்தாலும் அந்த இதுக்கு ஏற்றாப்புல நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுவேன். இந்த கடைசி ஒரு கிலோ வந்து ஓசி கிலோ போயிடுச்சு. போய் அடிச்சு மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.